ரீசெண்டா அகமதாபாத்ல ஒரு பெரிய ஏர் கிராஷ் நடந்துச்சு. இந்த விபத்துக்கான தொழில்நுட்ப காரணம், அதாவது டெக்னிக்கல் ரீசன்ஸை இந்த வீடியோல பார்ப்போம். இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு வரக்கூடிய ரிப்போர்ட்ஸும் இப்ப நான் சொல்லக்கூடிய காரணங்களும் ஒன்னா இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் ரீசன், இன்ஜின் ஃபெயிலியர். டபுள் இன்ஜின் ஃபெயிலியர், சிங்கிள் இன்ஜின் ஃபெயிலியர்னு ரெண்டு விதமான ஃபெயிலியர் நடக்க வாய்ப்பு இருக்கு. ரெண்டு இன்ஜினுமே ஃபெயில் ஆகுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரேருங்க. சிங்கிள் இன்ஜின் ஃபெயிலியர், அதாவது ஃபிளைட் போயிட்டு இருக்கப்ப ஒரு சைடு இன்ஜின் ஃபெயில் ஆகி இன்னொரு சைடு இன்ஜின் நல்லா இருந்துச்சுன்னா ஃபிளைட் டேர்ன் ஆகி கீழே விழுறதுக்கான, அதாவது ஸ்டால் ஆகுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இது ஆசிமெட்ரிக் த்ரஸ்ட்னு சொல்லுவாங்க. அதாவது த்ரஸ்ட் அப்படின்னா உந்துதல்னு அர்த்தம். பொதுவா இன்ஜின் ஃபெயிலியர் எதனால ஆகுதுன்னா பேர்ட் ஸ்ட்ரைக், அதாவது பறவைங்க இன்ஜின்ல மாட்டி இன்ஜினை டேமேஜ் பண்ணிருங்க. அது மட்டும் இல்லாம ஃபியூல் கண்டாமினேஷன், சுத்தம் கம்மியான ஒயிட் பெட்ரோலை ஊத்துனா அதன் மூலமாவும் இன்ஜின் ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது மட்டும் இல்லாம மெக்கானிக்கல் பார்ட்ஸ், இன்ஜின்குள்ள இருக்க ஏதாவது ஒரு பார்ட்ஸ் ஃபால்ட்டியா இருந்துச்சுன்னா அதனாலயும் இன்ஜின் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மெயினா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு ஃபிளைட் நல்லபடியா பறக்கிறதுக்கு கிளைடிங் அண்ட் த்ரஸ்ட் இந்த ரெண்டுமே ரொம்ப அவசியமா இருக்கு. செகண்ட் ரீசன், ஃபிளைட் கண்ட்ரோல் சிஸ்டம் மால் ஃபங்க்ஷன். அதாவது பைலட் சொல்லாமலே ஃபிளைட் கண்ட்ரோல் சிஸ்டம் தானாவே வேலை செய்யறது. இந்த மாதிரி கண்ட்ரோல்ஸ் ரீதியான பிரச்சனை போயிங் ஏர்கிராஃப்ட்ல இருக்குன்னு போயிங் மேல ஒரு கேஸே இருக்கு. ஆங்கிள் ஆஃப் அட்டாக் சென்சார் MCS அப்படின்னு சொல்ற இந்த சிஸ்டம் 737 மேக்ஸ் போயிங் ரக விமானத்துல மட்டும்தான் இருக்கு. ஆனா இப்போ அகமதாபாத்ல நடந்தக்கூடிய ஏர்கிராஃப்டோட மாடல் 787. இந்த மாடல்ல இந்த ஸ்பெசிபிக் MCAS சிஸ்டம் இல்ல. ஆனாலும் இந்த MCAS சிஸ்டம் பத்தி ஒரு டீடைல் வீடியோ கமிங் டேஸ்ல அப்லோட் பண்றேன். தேர்ட் ரீசன், பைலட் இன்புட் எரர். பைலட் குடுக்குற இன்புட் தப்பா இருந்தா கூட இந்த மாதிரி விஷயம் நடக்கலாம். மோஸ்ட்லி இந்த மாதிரி விஷயம் நைட் டைம்ல ஃபிளைட்டை லோ ஸ்பீட்ல டர்ன் பண்றது, அப்புறம் மேனுவல் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்கறதுல தப்பான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுக்கறது, இதெல்லாம் கூட ஸ்டால் ஆகி இந்த மாதிரி விபத்துக்கு உள்ளாகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஃபோர்த் ரீசன், காத்து ஃபிளைட்டை பலமா கீழே தள்ளுறது, இதை விண்ட் ஷியர்னு சொல்லுவாங்க. ஃபிஃப்த் ரீசன், டேக் ஆஃப் ஆகிறப்போ செட் பண்ணக்கூடிய ஃபிளாப் செட்டிங்கை இன்கரெக்டா செட் பண்றதோ இல்ல லேட்டரா ஃபிளாப்பை தூக்கி விடுறதோ, கார்கோ டைம்ல லக்கேஜஸ் பேக்கேஜஸ் எல்லாத்தையுமே வெயிட் பேலன்ஸ் இல்லாம வைக்கிறதும், ஏன் லேண்டிங் கியரை லேட்டா ரிட்ராக்ட் பண்றதும் கூட ஒரு வகையான டிராக ஃபிளைட்டுக்கு உருவாக்கி கீழே தள்ளுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. செவன்த் ரீசன், ஃபைனல் ரீசன், இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபெயிலியர். பிரைமரி ஃபிளைட் டிஸ்பிளே, அதாவது தப்பான உயரத்தையோ தப்பான ஆல்டிடியூட காமிக்கிறதுனால பைலட் அதனால மிஸ் அண்டர்ஸ்டுட் ஆகி கிராஷ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த விபத்துல எல்லாமே உயிரிழந்ததுக்கான காரணம், அதாவது இந்த போயிங் 787 ஏர்கிராஃப்ட் லண்டன் வரையும் போக வேண்டியது. லண்டன் வரைக்கும் போகிறதுக்கு தேவையான ஃபியூலை ஃபில் பண்ணிட்டு தான் போயிருக்காங்க. டேக் ஆஃப் ஆகி சில நொடிகள்லயே இந்த மாதிரி ஆனனால ஃபியூல் ஃபுல்லா விங்ஸ்ல இருந்தது பிளாஸ்ட் ஆயிருக்கு. இப்படி பிளாஸ்ட் நடந்த இடத்துல பிளாக் பாக்ஸை ரெக்கவர் பண்ணி எப்படி இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்றத கம்மிங் டேஸ்ல வீடியோஸா அப்லோட் பண்றேன், பாருங்க.